மகான் மகாவீரர் அமைதி மற்றும் கருணையின் செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு தபால் மற்றும் நாணயத்தை வெளியிட்டு பிரதமர் மோடி பேச்சு. டெல்லி பாரத மண்டபத்தில் மகாவீரர் ஜெயந்தி விழா கோலாகலம். சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார் பிரதமர் மோடி. அமேதி உள்ளிட்ட எஞ்சிய தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை முடிவு செய்ய டெல்லியில் காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழு கூடியது. மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் சோனியா காந்தி ஆலோசனை. அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம்தான் தூர்தர்ஷன் லட்சணைகளையும் காவிக்கரை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஒற்றைவாத பாசிசத்திற்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் கருத்து. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் CAA சட்டம் ரத்து செய்யப்படும். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உறுதி. மக்களவைத் தேர்தலில் 1,09,00,000 பேர் வாக்களிக்காதது மத்திய அரசின் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதையே காட்டுகிறது. மக்கள் பிரச்சினைகளுக்கு ஆட்சியாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தல். கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு எதிரொலி. தமிழக கேரள சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரம். மாலத்தீவின் 93 தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல். நாளையே முடிவுகள் தெரியும் என்று தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.